வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனில் நடந்த சில கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ், ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரக்ஸ், சம் பஸ்ஸஸ் ஆர் ஷிப். ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாச்சு. அதுக்கான முதல்ல டயக்ராம் போட்டுக்கலாம். ஆல் கார்ஸ் எல்லா காரும் என்னது பஸ்ஸு, ஆல் கார் ஆர் பஸ்ஸஸ். எல்லா பஸ்ஸஸும் என்னது ட்ரக்கு, எல்லா பஸ்ஸுமே என்னது ட்ரக்கு. சம் பஸ்ஸஸ் ஆர் ஷிப், இந்த இருக்கு பஸ்ஸு, அப்ப இதுக்கு சம்மு தான் போகணும். அப்ப இப்படிதான் நம்ம வரையணும். சம் பஸ்ஸஸ் ஆர் ஷிப், சம் பஸ்ஸஸ் ஆர் ஷிப். இப்ப கன்க்ளூஷனை பார்க்கலாம். சம் ஷிப்ஸ் ஆர் கார்ஸ், சம் ஷிப்பு இந்த இருக்கு சம்மு, இதான் என்னது சம் ஷிப்பு. சம் ஷிப் வந்து காரா இருக்கான்னு கேட்குறாங்க. காருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது தனியா இருக்கு அது தனியா இருக்கு, அப்ப ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, சம் ஷிப்பு வந்து காராக இருக்குது அப்படின்றாங்க. அப்ப இது என்ன இல்லை, ஆனா இங்க பார்க்கும்போது அப்படி இல்லை. அப்ப இது என்னது கன்க்ளூஷன் ஒண்ணு என்னது தப்பு. ஆல் ட்ரக்ஸ் ஆர் கார், இதுதான் ட்ரக்கு. எல்லா ட்ரக்குமே காரா இருக்கா, இல்ல கொஞ்சோன்னு ட்ரக் தான் என்ன இருக்கு காரா இருக்கு. ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா ட்ரக்குமே காரா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப என்னது தப்பு, அப்ப தப்பு. கன்க்ளூஷன் ஒன்னும் தப்பு ரெண்டும் தப்பு. அப்ப என்ன ஆப்ஷன் போடலாம், நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 ஃபாலோஸ். இதான் என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சம் டீர்ஸ், சம் டீர்ஸ் ஆர் லயன், சம் டீர்ஸ் இருக்குங்களா, இந்த சம் டீர்ஸ் ஆர் லயன். சம் ஃப்ராக்ஸ் ஆர் டீர்ஸ், சம் ஃப்ராக்ஸ், ஃப்ராக்ஸ்னா தவக்கால, டீர்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். சம் ஹார்சஸ் ஆர் லயன், சில குதிரைகள் புலியாக இருக்கின்றன. சம் ஹார்சஸ், அப்ப சம் ஹார்சஸ் ஆர் லயன். இப்ப கன்க்ளூஷனை பார்க்கலாம். அட்லீஸ்ட் சம் லயன்ஸ் ஆர் ஃப்ராக், அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம் அர்த்தம். குறைந்தபட்சம் சின்ன கொஞ்சம் சிங்கமாவது என்ன இருக்கான்னு கேட்குறாங்க, லயனா இருக்கான்னு கேட்குறாங்க, தவக்காலையா இருக்கான்னு கேட்குறாங்க, ஃப்ராகா இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சம்பந்தமே இல்லையே, அப்ப எப்படி நம்ம போட முடியும். அப்ப என்னது ஆப்ஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன், சம் டீர்ஸ் ஆர் ஹார்சஸ், சம் டீர் இந்த இருக்கு, இதுதான் சம் டீர், இதுவும் சம் டீர் தான். இது ரெண்டுக்கும் இது ரெண்டு ஹார்ஸா இருக்கான்னு கேட்குறாங்க. ஒன்று லயனா தான் இருக்கு, இல்லை ஃப்ராகா இருக்கு. ஹார்ஸுக்கும் இவங்களுக்கு என்னது சம்பந்தமே இல்லை. அப்ப என்னது ஆப்ஷன் தப்பு, ரெண்டாவதும் தப்பு. அப்ப என்ன ஆன்சர் போடலாம், ஆப்ஷன் பி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோ. கொஸ்டின் 3, ஆல் வாரியர்ஸ், எல்லா போர் வீரர்களும், பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள், ஆல் லீடர்ஸ் ஆர் நைட்ஸ், ஆல் லீடர்ஸ் ஆர் நைட்ஸ், எல்லா லீடர், எல்லா லீடரும் என்னது நைட்ஸ்ன்னு எழுதிப்பாங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்களேன், சம் நைட்ஸ் ஆர் வாரியர்ஸ். அப்ப இப்படி வரையணும், நம்ம டயக்ராம் எப்படி வரையணும், இப்படி வரையணும். இது நைட்ஸ். பாருங்களேன் ஆப்ஷன் 2, அது ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்களேன், ஆல் லீடர்ஸ் எல்லா லீடருமே நைட்ஸா இருக்காங்க. சம் நைட்ஸ் ஆர் வாரியர்ஸ், சம் நைட்ஸ் இந்த இருக்கு, சம் நைட்ஸ் என்னது வாரியர்ஸா இருக்காங்க. அப்ப டயக்ராம் கரெக்டா வந்துச்சு. இப்ப கன்க்ளூஷனை பார்க்கலாம். சம் வாரியர்ஸ் ஆர் லீடர்ஸ், சம் வாரியர்ஸ் இவங்க தான் சம், இந்த சம் வாரியர்ஸ் இந்த இருக்காங்க, இவங்க லீடரா இருக்காங்கன்னு கேட்கறாங்க. இவங்களுக்கு லீடருக்கும் சம்பந்தமே இல்லை, வாரியர்ஸ்க்கும் லீடருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப இல்ல, அப்ப தப்பு. சம் பொலிட்டீஷியன் ஆர் நைட்ஸ், சம் பொலிட்டீஷியன்ஸ் இந்த இருக்கு பொலிட்டீஷியன்ஸ், இங்க சம் இந்த கொஞ்சோன்னு இருக்குல்ல நைட்ஸா தானே இருக்கு. அப்ப ஆப்ஷன் 2 என்னது கரெக்ட். இதோட ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ, ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ஃபாலோ. தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஆல் ஜாம்ஸ், எல்லா ஜாமும், பேண்ட்ஸ், பேண்ட்ஸ், எல்லா பேண்ட்ஸ் ஆர் சாக்ஸ், ஆல் பேண்ட்ஸ் ஆர் சாக்ஸ், சாக்ஸ், நோ சாக்ஸ் என்னது கேன்,
சரியா, இதான் ஸ்டேட்மெண்ட்டை வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷனை பார்க்கலாம். நோ ஜாம் இஸ் அ கேன். இந்த மொத்த சாக்குக்குள்ள தான் ஜாம் இருக்கு. அப்ப சாக்கே அவங்க வேணா இல்ல நோன்னு சொல்லிட்டா அப்ப ஜாமும் நோன்னு தானே அர்த்தம். இது நோன்னு சொல்லிட்டா அப்ப இதுவும் நோன்னு தானே அர்த்தம். அப்ப என்னது கன்க்ளூஷன் நோ ஜாம் இஸ் கேன் என்னது கரெக்ட். செகண்ட், சம் சாக்ஸ் ஆர் ஜாம். இவ்வளவு பெரிய சாக்ஸ்ல சம் கொஞ்சோன்னு என்ன இருக்கு ஜாம் இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் டூமே கரெக்ட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. Question 5. All tubes, எல்லா டியூபும் ஷர்ட்ஸ். சம் ஷர்ட்ஸ் என்னது ஜாம். நோ ஜாம் என்னது கோட். கோட். கன்க்ளூஷனை பார்க்கலாம். இதான் டயக்ராம். கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ டியூப் டப் இஸ் அ கோட். டப்புக்கும் கோட்டுக்கும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? நோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க டயக்ராம்ல அப்படி எதுவுமே இல்லை. ஆனா இவங்க நோன்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது தப்பு. அவங்க அங்க டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம பதில் சொல்லணும். இங்க இருந்து என்ன ரிலேஷன் இருக்குன்னே தெரியல. ஆனா நம்ம நோன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் நமக்கு என்ன இருக்குன்னே தெரியல. தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? இல்லைன்னு சொல்லி போட்டக்கூடாது. ஏன் இவங்க வந்து என்ன இருக்கலாம்? சம்மா கூட இருக்கலாம், சம் கோட்டா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து தெரியல. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்னும் போட்டுறக்கூடாது. அடுத்து சம் ஜாம்ஸ் ஆர் டியூப். சம் ஜாம் இந்த இருக்கு, இதான் சம் ஜாம். டப்பா வருதான்னு கேட்குறாங்க. டப்பு இங்க இருக்கு, ஜாம் சம் ஜாம் இங்க இருக்கு. ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப என்னது ஆப்ஷன் டூமே தப்பு. கன்க்ளூஷன் டூ தப்பு. அப்ப என்னது ரெண்டுமே தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 என்னது ஃபாலோ. அடுத்த கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின். சம் கன். சம் கன் என்னது பாம்ஸ். பாம்ஸ். சம் கன் ஆர் கார்கோஸ். கார்கோஸ். சம் பாம்ஸ் ஆர் ரைஃபிள்ஸ். சம் பாம்ஸ் ஆர் என்னது ரைஃபிள்ஸ். சரிங்களா, இதுதான் ஸ்டேட்மெண்ட். அடுத்து கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் கன் ஆர் ரைஃபிள். சம் கன் இங்க இருக்கு, இது சம் கன், இதுவும் சம் கன். ரெண்டு ரைஃபிள் இருக்குவான்னு கேட்குறாங்க. ஆனால் இது சம்மந்தமே இல்லை, ரைஃபிள்ஸ்க்கு சம்மந்தமே இல்லை. அப்போ என்னது கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. கன்க்ளூஷன் டூ சம் பாம் ஆர் கார்கோஸ். சம் பாம் இந்த இருக்கு, இதுக்கும் கார்கோஸ்க்கு என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் டூவும் தப்பு. அப்போ என்னது ஆப்ஷன் டி நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோ. கொஸ்டின் நம்பர் 7. ஆல் கார்ஸ் ஆர் ஓல்டு. எல்லா காருமே பழசு. கார்ஸ் ஆர் ஓல்டு. சம் ஓல்ட் ஆர் நியூ. சம் நியூ ஆர் ரெட். புரியுதுங்களா எப்படி வரைஞ்சிருக்கீங்க? எல்லா காருமே ஓல்டு, சம் ஓல்டு என்னது நியூவா இருக்கு, சம் சம் ஓல்டு சம் நியூ என்னவா இருக்கு? ரெட்டா இருக்கு. இப்போ கன்க்ளூஷனை பார்க்கலாம். எல்லா ஓல்டுமே கார்ஸான்னு கேட்குறாங்க. எல்லா ஓல்டுமே கார், எல்லா பழசு எல்லாமே காராக தான் இருக்கணுமா? இல்லை. அப்போ தப்பு. கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. கன்க்ளூஷன் டூ சம் நியூ ஆர் ஓல்டு. சம் நியூ இந்த இருக்கு, சம் நியூ. சம் இந்த சம் பார்ட் என்னவா இருக்கு? ஓல்டா தானே இருக்கு. அப்போ ஆப்ஷன் டூ கரெக்ட். இதோட ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோ. அடுத்து எட்டாவது கொஸ்டின். சம் நட்ஸ் ஆர் பிளாக். சம் நட்ஸ் என்னவா இருக்கு? பிளாக்கா இருக்கு. எல்லா பிளாக்குமே என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க? க்ரோஸ். எல்லா க்ரோஸுமே என்னவா இருக்கு? பென்ஸா இருக்கு. சரிங்களா, இதுதான் டயக்ராம். ஏன் நான் இப்படி போட்டுக்கேன் அப்படின்னா இந்த பிளாக்குள்ள தான் இது வருது. ஸோ அதனால டயக்ராம் நம்ம இப்படி போட்டுக்கலாம். கன்க்ளூஷன் ஒன்று எல்லா நட்ஸுமே பிளாக்கா. சம் நட்ஸ் தான் பிளாக்கா இருக்கு, ஆனா எல்லா நட்ஸுமே பிளாக்கா இல்லை. அப்போ ஆப்ஷன் ஒன்று தப்பு. சம் பிளாக் இந்த இருக்கு, சம் பிளாக் இந்த இருக்கு, சம் பிளாக் கிராஸ். கிராஸுக்குள்ளதான் என்ன இருக்கு? பிளாக் இருக்கு. அப்ப சம் ஆஃப் த பிளாக் என்னவா இருக்கு? கிராஸா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டூ கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோ. அடுத்து 9வது கொஸ்டின். சம் வாட்டர் இஸ் பிங்க். சம் வாட்டர் இஸ் பிங்க்.
எல்லா பிங்க்கும் என்னது பில்டிங், எல்லா பில்டிங்கும் என்னது டால், எல்லா பில்டிங்கும் பெருசா இருக்கான்னு கேட்கிறாங்க. அடுத்து கன்க்ளூஷனை பார்க்கலாம். சம் பிங்க் இஸ் வாட்டர், இந்த இருக்கு பிங்கோட சம் பண்ண, சம் பிங்க் என்னவா இருக்கு வாட்டரா தான் இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் 1 கரெக்ட். சம் பில்டிங், சம் ஆஃப் த பில்டிங் என்னவா இருக்கு, இதுதான் பெரிய பில்டிங், இதுல சம் ஆஃப் த பார்ட் பிங்க் என்னவா இருக்கு பிங்கா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் ரெண்டுமே என்னது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. Question number 10. All trucks are big, எல்லா ட்ரக்கும் என்னவா இருக்கு பிக்கா இருக்கு. எல்லா பிக்கும் என்னவா இருக்கு கார்ஸா இருக்கு. எல்லா கார்ஸும் என்னவா இருக்கு லாங்கா இருக்கு. கன்க்ளூஷன் ஆல் பிக்ஸ் ஆர் ட்ரக், எல்லா பிக்குமே ட்ரக்கான்னு கேட்குறாங்க. இதுதான் பிக்கு. இந்த எல்லா பிக்குமே ட்ரக்கா இல்ல, சம் பிக் தான் என்னவா இருக்கு ட்ரக்கா இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 என்னது தப்பு. ஆல் கார்ஸ் ஆர் பிக், எல்லா காருமே பிக்கா இல்ல, சம் கார் தான் என்னவா இருக்கு பெருசா இருக்கு. எல்லா கார்னா இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அப்ப தப்பு. கன்க்ளூஷன் 2மே தப்பு. இதோட ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 follows. Question 11. Some trees are flowers, some trees are flower. எல்லா ஃப்ளவரும் என்னவா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சம் பியூட்டிஃபுல் என்னது கேர்ள்ஸ். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீ, சம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், இதுதான் சம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் என்னவா இருக்கு ட்ரீயா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் 1 கரெக்ட். கன்க்ளூஷன் 2 சம் பியூட்டிஃபுல், சம் ஆஃப் த இந்த இருக்கு பியூட்டிஃபுல், சம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸா இருக்கா, ஆமா இது இவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல், இதுல கொஞ்சோண்டு பாட்டு சம் ஆஃப் த பார்ட் என்னவா இருக்கு ஃப்ளவரா இருக்கு. அப்ப ஆப்ஷன் 2மே கரெக்ட். இதுக்கு என்ன ஆப்ஷன் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. அடுத்து 12வது கொஸ்டின். ஆல் பைக்ஸ், எல்லா பைக்கும் என்னவா இருக்கு ரோட்ஸா இருக்கு. சம் ரோட்ஸ் ஆர் டிவி, சம் டிவி ஆர் கப்ஸ். கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க எல்லா ரோடுமே பைக்கான்னு கேட்குறாங்க. இல்ல சம் ஆஃப் த ரோடு தான் பைக். அப்ப ஆப்ஷன் 1 என்னது தப்பு. எல்லா ரோடும் பைக் அப்படின்னா பைக்கு வெளியே இருக்கணும் ரோடு உள்ள இருக்கணும், ஆனா இங்க பைக் தான் உள்ள இருக்கு. அதனால கன்க்ளூஷன் 1 என்னது தப்பு. கன்க்ளூஷன் 2 எல்லா ரோடுமே டிவியா, சம் ஆஃப் த ரோடு தான் என்னவா இருக்கு டிவியா இருக்கு. எல்லா ரோடுமே டிவியா இல்ல. அப்ப கன்க்ளூஷன் 2மே என்னது தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 follows. 13வது கொஸ்டின். ஆல் பாய்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம், எல்லா பாய்ஸும் என்னவா இருக்காங்க ஹேண்ட்ஸமா இருக்காங்க. சம் ஹேண்ட்ஸம் ஆர் கார்ஸ், சம் ஆஃப் த ஹேண்ட்ஸம் என்னவா இருக்காங்க கார்ஸா இருக்காங்க. சம் கார்ஸ் ஆர் கிரே, சில கார் என்னவா இருக்கு கிரேவா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எல்லா ஹேண்ட்ஸமும் பாய்ஸான்னு கேட்குறாங்க. இல்ல சம் ஆஃப் த ஹேண்ட்ஸம் தான் பாய்ஸ், எல்லா பாய்ஸும் ஹேண்ட்ஸம் கிடையாது. அப்ப கன்க்ளூஷன் 1 தப்பு. கன்க்ளூஷன் 2 ஆல் கார்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம், இந்த கார் இதுல சம் கார் தான் ஹேண்ட்ஸமா இருக்கு, எல்லா காரும் ஹேண்ட்ஸமா இல்ல. அப்ப ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2மே என்னது தப்பு. அப்ப என்னது நெய்தர் 1 nor 2 follows. 14வது கொஸ்டின். ஆல் கீஸ், எல்லா கீஸும் என்னது டோர்ஸ். சம் டோர்ஸ் என்னது கபோர்ட்ஸ், எல்லா கபோர்ட்ஸும் என்னது பிக் பெருசா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன்ல சம் கீஸ் ஆர் டோர், சம் ஆஃப் த கீஸ் டோரான்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து எல்லா டோருமே கபோர்டா, எல்லா டோருமே கபோர்ட்ல, சம் ஆஃப் த டோர் தான் என்னவா இருக்கு கபோர்டா இருக்கு. சம் கீஸ் சம்மு ஃபுல்லா எதில் இருக்கு டோர்ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 தப்பு. அப்ப ஒன்லி 1 follows. 15வது கொஸ்டின்.
ஆல் ஃப்ரூட்ஸ் banana. Some bananas are green. எல்லா கிரீனும் ஆல் கிரீன்ஸ் ஆர் லீவ்ஸ். இப்போ கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானாஸ். சம் ஆஃப் த ஃப்ரூட் பனானாவா? ஆமா, சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் என்னவா இருக்கு? பனானாவா இருக்கு. சம் கிரீன், இதான் சம் கிரீன். சம் கிரீன் லீவ்ஸா இருக்கா? ஆமா, சம் கிரீன்ஸ் என்னவா இருக்கு? லீவ்ஸா இருக்கு. அப்ப போத் 1 and 2 கன்க்ளூஷன் என்னது? ஃபாலோ. அடுத்து 16வது கொஸ்டின். Some houses are small. Some small is fork. All forks என்னது? knife. இப்போ கன்க்ளூஷனை பார்க்கலாம். சம் ஸ்மால், சம் ஆஃப் த ஸ்மால், இதுவும் இதுவும். இந்த சம் ஆஃப் த ஸ்மால் ஹவுசஸான்னு கேட்குறாங்க. ஆமாம், சம் ஆஃப் த என்ன இருக்கு? ஸ்மால் என்னவா இருக்கு? ஹவுசஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன் சம் ஆஃப் த ஃபோர்க், இதான் இந்த என்னது? சம் ஆஃப் த ஃபோர்க். சம் ஆஃப் த ஃபோர்க்கு என்னவா இருக்கான்னு கேட்குறாங்க? ஸ்மாலாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஸ்மாலாக தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 கரெக்ட். என்னது? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. 17வது கொஸ்டின். ஆல் கவுஸ், எல்லா கவுஸும் எமு. ஆல் எமூஸ் ஆர் ஆஸ்ட்ரிச். சம் ஆஸ்ட்ரிச் என்னவா இருக்கு? டக்கா இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? கன்க்ளூஷன் என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் த டக்ஸு கவ்வான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த ஆஸ்ட்ரிச் தான் என்னவா இருக்கு? டக்ஸா இருக்கு. கவுஸ் என்னவா கிடையாது? டக் கவுஸா கிடையாது. அப்போ என்னது? ஆப்ஷன் கன்க்ளூஷன் 1 தப்பு. எல்லா ஆஸ்ட்ரிச்சுமே கவுஸா கேட்குறாங்க. இல்லை, சம் ஆஃப் த கவுஸ் தான் என்னது? ஆஸ்ட்ரிச்சா இருக்கு. அப்போ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2மே என்னது? தப்பு. இப்போ என்ன ஆன்சர் போலாம்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2, ஏன்னா ரெண்டுமே தப்பு. 18வது கொஸ்டின். ஆல் கேட், எல்லா கேட்டும் ஓல்ஸ் ஆந்தை. சம் ஓல்ஸ் ஆர் ரேட்ஸ். நோ ரேட் இஸ் என்னது? பேட். இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் ரேட்ஸ் ஆர் கேட். சம் ரேட்ஸ் கேட்டான்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 தப்பு. சம் பேட்ஸ் இந்த இருக்கு. சம் பேட்ஸ் கேன் பி கேட். சம் பேட்டு கேன் பியா இருக்க முடியுமா? இதுக்கும் சம் ரிலேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அது எப்படி நமக்கு தெரியும்? கொடுக்கல, அதனால நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ ஆப்ஷன் 2மே தப்பு. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. 19வது ஆல் லைன்ஸ். ஆல் லைன்ஸ், எல்லா லைன்ஸும் டைகர்ஸ். சம் டைகர்ஸ் ஆர் லியோபர்ட். நோ லியோபர்ட் இஸ் ஜிராஃபி. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன் 1 சம் லியோபர்ட்ஸ் ஆர் லயன். சம் ஆஃப் த இதான் இந்த சம் ஆஃப் த இந்த லியோபர்ட்ஸ் லயனான்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எந்த டச்சுமே இல்லை. அப்போ என்னது? கன்க்ளூஷன் 1 தப்பு. சம் ஜிராஃபி கேன் பி டைகர்ஸ் இந்த இருக்கு. இதில் சம் ஆஃப் த ஜிராஃபிஸ் வந்து டைகரான்னு கேட்குறாங்க. இல்லை, அதுவும் தப்பு. ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2வும் தப்பு. அப்போ என்னது போடலாம்? நெய்தர் தான் போகலாம். ஆப்ஷன்ல இல்லை, ஈதர் 1 2 தான் இருக்கு. அங்கே பாருங்களேன், ஜிராஃபிஸ் கேன் பி டைகர்ஸான்னு கேட்குறாங்க. இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. முடியுமா? இருக்க முடியுமா? அப்படின்னா இருக்கலாம், ஆனால் எல்லாமே போகலாம். அதனால நம்ம என்ன இந்த இடத்துல நெய்தர் தான் போடணும். ஆனால் என்ன அப்படின்னா இப்படி கேட்குறாங்க, ஆப்ஷன்ல நெய்தர் இல்லை. ஸோ அதனால எய்தர் கன்க்ளூஷன் அப்படின்னா ஒன்னாவதாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டாவதாகவும் இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுமே 50-50% என்ன இருக்கலாம்? பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். அடுத்த சம். ஆல் rabbits ஆல் rabbits ஆர் squirrel.
சம் ஸ்குரில்ஸ் ஆர் ரேட். எல்லா ரேட்டுமே என்னது? மேமல்ஸ், பாலூட்டிகள். இப்போ கன்க்ளூஷன் 1, சம் ஆஃப் த மேமல்ஸ் ஆர் ஸ்குரில். இதான் சம் ஆஃப் த மேமல்ஸ். இது ஸ்குரிலான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஸ்குரிலாக தான் இருக்குது. சம் ரேட்ஸ் ஆர் ரேபிட். சம் ஆஃப் த ரேட்ஸ் இது. இது ஒரு ரேபிட் ஒன்றா இருக்கா? இவங்க 2 பேருக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அப்போ என்னது? தப்பு. அப்போ கன்க்ளூஷன் ஒன்லி. கன்க்ளூஷன் 2 இஸ் என்னது? ஃபாலோ. அடுத்த கொஸ்டின், 21வது கொஸ்டின். ஆல் ஸ்பாரோ ஆர் பேரட்ஸ். எல்லா ஆல் ஸ்பாரோஸ், எல்லா ஸ்பாரோஸும். ஸ்பாரோனா என்னது? சிட்டுக்குருவி. எல்லா சிட்டுக்குருவியும் என்னது? பேரட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா பேரட்ஸும் என்ன சொல்கிறாங்க? மக்காவும் சொல்கிறாங்க. மக்காவுனா அது ஒரு விதமான பறவை. சம் ஸ்பாரோ இஸ் டவ். இங்கே இதுக்குள்ளே தானே மறையணும். சம் இல்லை, நீங்கள் வெளியேனாலும் வரைஞ்சாலும் சரிதான், எப்படி வரைஞ்சாலும் சரிதான். சம் ஆஃப் த சம் ஸ்பாரோ என்னவா இருக்குது? டவ்வாக இருக்குது. இப்போ கன்க்ளூஷன் 1 பார்க்கலாம். சம் ஸ்பாரோ ஆர் மக்கோவ். சம்மு ஸ்பேரோனா இதுதான். சம் ஸ்பாரோ மக்கோவா இருக்கா? மக்கோவுக்குள்ளே தான் ஸ்பேரோவும் இருக்குது, டவ்வும் இருக்குது. அப்போ என்னது? ஆப்ஷன் 1 கரெக்ட். சம் டவ், இதுதான் இந்த சம்மோட டவ். சம் டவ் என்னவா? பேரட்ஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. சம் டவ் என்னவா தான் இருக்குது? பேரட்ஸாக தான் இருக்குது. ஏன்னா பேரட்ஸ்குள்ளே தானே சம்மு, டவ்வோட சம்மும் பேரட்டோட சம்மும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2வும் கரெக்ட் தான். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 என்னவா இருக்கு? ஃபாலோவா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஹென்ஸ் ஆர் பிஜின்ஸ். ஆல் பிஜின்ஸ் ஆர் crows. ஆல் crows ஆர் மைனாஸ். இப்போ கன்க்ளூஷன் 1, சம் ஹென்ஸ். இதுதான் சம் ஆஃப் த ஹென்ஸோட பாட்டு. சம் ஹென்ஸ் என்னவா இருக்குங்க? மைனாஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், இருக்கு. அடுத்து ஆப்ஷன் 2, கன்க்ளூஷன் 2, சம் மைனாஸ் ஆர் பெஜின்ஸ். இதில் மைனாஸோட சம் ஆஃப் த பார்ட் என்னவா இருக்கு? பெஜின்ஸாக இருக்கு. ஆப்ஷன் 2மே கரெக்ட். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. அடுத்த கொஸ்டின் 23, ஆல் சிம்பான்சிஸ் ஆர் கொரில்லா. எல்லா சிம்பான்சியுமே கொரில்லா. எல்லா கொரில்லாவுமே என்னவா இருக்கு? மங்கீஸாக இருக்கு. நோ மங்கீஸ் என்னது? லங்கூர். இப்போ கன்க்ளூஷனில் சம் ஆஃப் த லங்கூர்ஸ் என்னவா இருக்குது? கொரில்லாவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஓல் மங்கீஸுமே என்னவா இருக்குது அப்படின்னா நாட் கண்டிஷனில் இருக்குது, நோவில் இருக்குது. அப்போ இதுக்கு என்னுடைய சம்மந்தம் கிடையாது. அப்போ இது ஃபுல்லாமே என்னவா இருக்கும்? நோவாக தான் இருக்கும். இங்கே சம் லங்கூர்ஸ் என்னவா கொரில்லாவாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 1 தப்பு. சம் ஆஃப் த மங்கீஸு பெரிய மங்கீஸ், இதில் சம் ஆஃப் த பார்ட் சிம்பான்சியாக இருக்குது. கன்க்ளூஷன் 2 கரெக்ட். இதில் ஆப்ஷன் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. ஆல் பியர்ஸ். எல்லா பியர்ஸும் என்னது? கேட்ஸு. எல்லா கேட்டும் என்னது? பாண்டாஸ். சம் பியர் ஆர் என்னது? டைகர்ஸ். இப்போ கன்க்ளூஷன் 1, சம் ஆஃப் த டைகர் கேட்டான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த டைகர் இது எதில் இருக்குது? கேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சம் ஆஃப் த டைகர் என்னவா இருக்குது? கேட்டாக தான் இருக்குது. சம் பாண்டாஸ் ஆர் பியர்ஸ். இதான் பெருசு. இது பெருசில் சம் ஆஃப் த பியர்ஸ் என்ன பாட்டு என்னவா இருக்குது? பியர்ஸாக இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 2வும் கரெக்டு. என்னது? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. 25வது, ஆல் பேர்ட்ஸ். எல்லா பேர்ட்ஸ் என்னது? ஆம்னி ஒரஸ். எல்லா ஆம்னி ஒரஸும் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. லயன்ஸ். சம் ஆஃப் த பேர்ட்ஸ் என்னவா இருக்கு? ரெப்டைல்ஸ், ஊர்வனவா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆம்னிவரஸ் என்னவா இருக்கான்னு ரெப்டைல்ஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. இதான் பெருசு. இதில் சம் ஆஃப் த பார்ட் என்னவா இருக்குது? ரெப்டைல்ஸாக இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்டு. சம் ரெப்டைல்ஸு, இதுதான் சம் ரெப்டைல்ஸ். லைனான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த ரெப்டைல்ஸ் என்னவா இருக்குது?
லைனா இருக்கா? இருக்கு. அப்ப போத் கன்க்ளூஷன் 1 and 2 என்னது? ஃபாலோ. சம் ஆம்னிவோரஸ் ரெப்டைல்ஸ். அடுத்து 26வது கொஸ்டின். ஆல் ஸ்வீட்டர் ஆர் ஜாக்கெட். எல்லா ஸ்வீட்டரும் என்னது? ஜாக்கெட். எல்லா ஸ்வீட்டரும் என்னவா இருக்கு? கோட்டா இருக்கு. எல்லா கோட்டும் என்னவா இருக்கு? பிளாசரா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் 1 பார்க்கலாம். எல்லா ஸ்வீட்டரும் என்னவா இருக்கு? பிளாசரா. இங்கே உள்ள எல்லா ஸ்வீட்டரும் என்னவா இருக்கு? பிளாசரா இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்ட். சம் ஆஃப் த கோட் என்னவா இருக்கு? ஜாக்கெட்டான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த கோட் என்னவா இருக்கு? ஜாக்கெட்டா இருக்குமான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த கோட் ஜாக்கெட்டா இருக்குமா? இதுக்குள்ள நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்குள்ள வரையணும். எதுனா இந்த ஜாக்கெட்டுக்குள்ள நம்ம ஜாக்கெட்டுக்குள்ள என்ன வரையலாம்? நம்ம கோட் வரையலாம். அப்போ சம் ஆஃப் த கோட் என்னவா இருக்கு? ஜாக்கெட்டாக தான் இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் 2மே என்னது? கரெக்ட் தான். போத் கன்க்ளூஷன் 1 and 2 என்னது? ஃபாலோ. 27வது கொஸ்டின். சம் புரோட்டீன். சம் புரோட்டீன் என்னது? கார்ப்ஸ். சம் புரோட்டீன் என்னவா இருக்கு? விட்டமினா இருக்கு. சம் கார்ப்ஸ் என்னவா இருக்கு? சுகரா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன்ல சம் ஆஃப் த புரோட்டீன் ஆர் சுகரான்னு கேட்குறாங்க. இதுதான் சம் ஆஃப் த புரோட்டீன். இது சுகரா இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. அப்போ கன்க்ளூஷன் 1 தப்பு. சம்மு கார்பு. இதுவும் இதுவும் சம் ஆஃப் த கார்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. விட்டமின்ஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2மே தப்பு. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 2 ஃபாலோ. 28 ஆல் பல்ஸ். எல்லா பல்ஸுமே என்னது? ரைஸு. எல்லா ரைஸுமே என்னது? வீட்டு. ஆல் ரைஸ் ஆர் வீட்டு. எல்லா வீட்டுமே என்னது? கார்ன். இங்கே கன்க்ளூஷன் 1 என்ன கேட்குறாங்கன்னா எல்லா பல்ஸுமே கார்னுன்னு கேட்குறாங்க. ஆமாம், கார்னுக்குள்ளே தானே பல்ஸ் இருக்குது. அப்போ எல்லா பல்ஸுமே என்னது? கார்னாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு. சம் கார்ன். இந்த பெரிய ரவுண்டில் சம் ஆஃப் த பார்ட் என்னவா இருக்குது? ரைஸாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2மே என்னது? ரைட்டு. அப்போ போத் 1 and 2 ஃபாலோ. ஆல் செயின். ஆல் செயின் என்னது? ஆல் செயின் ஆர் பிரேஸ்லெட். எல்லா செயினும் என்னவா இருக்கு? பிரேஸ்லெட்டாக இருக்கு. எல்லா பிரேஸ்லெட்டும் என்னவா இருக்கு? ரிங்காக இருக்கு. சம் ஆஃப் த ரிங் என்னவா இருக்கு? டாப்ஸாக இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்லலாம்னா எல்லா செயினும் ரிங்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லா செயினுமே ரிங்குக்குள்ளே தானே இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்டு. கன்க்ளூஷன் 2 சம் டாப்ஸு. இதுதான் அந்த சம் டாப்ஸு. இதே செயினான்னு கேட்குறாங்க. செயினுக்கு இதுக்கு என்னது? எந்த சம்மந்தமுமே இல்லை. அப்போ கன்க்ளூஷன் 2 தப்பு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 என்னவா இருக்கு? ஃபாலோ பண்ணுது. அடுத்து 30வது. ஆல் பர்கர் ஆர் பீஸா. எல்லா பர்கரும் என்னவா இருக்கு? பீஸாவா இருக்கு. எல்லா பர்கரும் என்னவா இருக்கு? ஃப்ரைஸா இருக்கு. எல்லா பர்கரும் என்னவா இருக்கு? டாக்கோவா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் 1 எல்லா பீஸாவுமே டாக்கோவா? இல்லை. பீஸாவை சுற்றி பர்கரை சுற்றி தான் என்னவா இருக்கு? எல்லாமே ஆளான் இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் 1 என்னவா இருக்கு? இதில் தப்பு. ஏன்னா எல்லாமே என்னது? ஒரே இதில் தானே இருக்கு. ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ என்னது? ஆப்ஷன் 1 தப்பு. சம் டாக்கோ ஆர் ஃப்ரைஸு. இது என்ன வரலாம்? நம்ம சம் கரெக்டாக வரலாம். ஏன்னா இந்த ஃப்ரைஸ்க்குள்ளே என்ன வரலாம்? டாக்கோ வரலாம். இல்லை ஃப்ரைஸ்க்கு மேலே டாக்கோ வரலாம். அப்போ சம் கண்டிஷன் எதில் வருது? இதுக்கு கரெக்டாக வரலாம். அதனால நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 என்னவா போடலாம்? இதில் கரெக்டுன்னு சொல்லி போடலாம். 31வது கொஸ்டின். ஆல் டெரஸ். எல்லா டெரஸும் என்னது? லான்ஸ். எல்லா லான்ஸும் என்னது? கிரவுண்ட்ஸ். நோ கிரவுண்ட் என்னது? ஃபீல்டு. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா
நோ டெரஸ் இஸ் அ ஃபீல்டு. நோ ஃபீல்டு தான் இருக்குது, டெரஸ் இங்கே இருக்குது. இது மொத்த கிரவுண்டு என்னவா இருக்குன்னா நோ கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் கன்க்ளூஷன் ஒன்று கரெக்டு. சம் கிரவுண்ட்ஸ் ஆர் டெரஸ். சம் ஆஃப் த கிரவுண்டு, இவ்வளோ பெரிய கிரவுண்டில் சம் ஆஃப் த கிரவுண்ட் என்னதான் இருக்குது, டெரஸாக தான் இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் டூவும் கரெக்ட். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. ஆல் இண்டக்ஷன், ஆல் இண்டக்ஷன் என்னவா இருக்கு, ஸ்டவ்வா இருக்கு. சம் ஆஃப் த ஸ்டவ் என்னவா இருக்கு, ஓவனா இருக்கு. சம் ஆஃப் த ஓவன் என்னவா இருக்கு, டேண்டூரா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் ஒன்று என்ன சொல்லலாம்னா சம் ஆஃப் த டேண்டூர் இண்டக்ஷன் இருக்காங்க. இதாக இருக்குது சம் ஆஃப் டேண்டூர். இதுக்கும் இண்டக்ஷனுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு விதமான சம்மந்தமுமே கிடையாது. அப்போ கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. சம் ஓவன் இந்த இருக்குது, சம் ஓவன், சம் ஓவன் இண்டக்ஷனாக இருக்கா, இது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ கன்க்ளூஷன் டூவுமே தப்பு. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் ஃபாலோ. ஆல் லெட்டர்ஸ், எல்லா லெட்டர்ஸுமே என்னது, மெசேஜஸ். சம் மெசேஜஸ் என்னவா இருக்குது, இமெயில்ஸாக இருக்குது. நோ இமெயில் என்னது, போஸ்ட். இப்போ கன்க்ளூஷன் ஒன்று என்ன இருக்குன்னா நோ லெட்டர், நோ லெட்டர் இஸ் போஸ்ட். இதுக்கு எந்த சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாட் கண்டிஷன் கொடுக்கவே இல்லை, ஆனால் இங்கே கொடுத்துருக்க நோன்னு சொல்கிறாங்க. அப்போ தப்பு. கொடுத்தாதான் நம்ம பதில் சொல்ல முடியும், கொடுக்காததுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல, ஒருவேளை சம்மாக இருக்கலாம், எந்த கண்டிஷன் நம்மளால இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தப்புன்னு போட்டோம். சம் இமெயில்ஸ் ஆர் லெட்டர், இதுதான் சம் ஆஃப் த இமெயில்ஸ். சம் இமெயில்ஸ்னா லெட்டராக இருக்காங்க, இதுக்கு ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. அப்போ கன்க்ளூஷன் டூவுமே தப்பு. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோ. அடுத்து 4வது கொஸ்டின். ஆல் கிரேப்ஸ், எல்லா கிரேப்ஸும் என்னவா இருக்கு, ஆப்பிள்ஸாக இருக்குது. எல்லா ஆப்பிள்ஸும் என்னவா இருக்குது, கிவி. சம் கிவி என்னவா இருக்குது, பனானாவாக இருக்குது. இப்போ கன்க்ளூஷன் ஒன்று, எல்லா ஆப்பிளும், இந்த இருக்க எல்லா ஆப்பிளும் பனானாவா இல்லை. அப்போ கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. சம் ஆஃப் த கிவி, இந்த சம் ஆஃப் த கிவி கிரேப்பா, இவ்வளோ பெரிய கிவியில் கொஞ்சோன்னு பாட்டு என்ன இருக்குது, சம் பாட்டு என்னவா இருக்குது, கிரேப்பாக இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 2 என்னது, கரெக்டு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. 5வது கொஸ்டின். ஆல் பாட்டில்ஸ், எல்லா பாட்டில்ஸும் என்னது, கிளாஸஸ். நோ கிளாஸஸ் என்னது, பிளேட்ஸ். சம் பிளேட்ஸ் என்னது, ஸ்பூன்ஸ். இப்போ கன்க்ளூஷன் ஒன்று என்ன சொன்னால் நோ பாட்டில் ஆர் பிளேட். நோ பாட்டில் என்னது, பிளேட்டான்னு கேட்குறாங்க. பாட்டில்ஸ் இதாக இருக்குது, பாட்டிலுக்கு மேலே தான் என்ன இருக்குது, கிளாஸஸ் இருக்குது. ஆனால் கிளாஸ் நாட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், பாட்டில்ஸும் என்ன இருக்குது, நோ கண்டிஷனில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு. அடுத்து ஆப்ஷன் 2 நோ இந்த கன்க்ளூஷன் 2 நோ ஸ்பூன்ஸ் ஆர் கிளாஸஸ். இதுக்கு கிளாஸுக்கும் இதுக்கு என்னது, எந்த கண்டிஷன்லையும் அவங்க கொடுக்கவே இல்லை, ஆனால் இவங்க நோன்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னது, தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் என்னது, இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் கரெக்ட். 36வது கொஸ்டின். ஆல் டேப்லெட்ஸ், எல்லா டேப்லெட்டுமே என்னது, லேப்டாப்ஸ். நோ லேப்டாப் என்னது, டெஸ்க்டாப். நோ லேப்டாப் என்னது, மொபைல். கன்க்ளூஷனில் நோ லேப்டாப் இஸ் அ டெஸ்க்டாப். நோ டேப்லெட், டேப்லெட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. டேப்லெட்டும் டெஸ்க்டாப்பும் நாட் கண்டிஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், டேப்லெட்டை சுற்றி தானே என்ன இருக்குது, லேப்டாப் இருக்குது. அப்போ இவங்க லேண்ட் கண்டிஷனில் தானே இருக்காங்க. அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்டு. சம் மொபைல்ஸு, இதாக இருக்குது மொபைலு, இதில் சம் ஆஃப் த மொபைல் என்னவா இருக்கான்னு கேட்குறாங்க, டெஸ்க்டாப்பாக இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ எதுவுமே சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு நம்ம எதுவுமே போடக்கூடாது. அப்போ என்னது, ஆப்ஷன் 2 வந்து தப்பு. அப்போ கன்க்ளூஷன் ஒன்லி 1 இஸ் என்னது, ஃபாலோ. 37வது கொஸ்டின். ஆல் அனிமல்ஸ், எல்லா அனிமலும் என்னது, டீர்ஸ். எல்லா அனிமலும் என்னது, டீர்ஸ். எல்லா அனிமலும் என்னவா இருக்குது,
கவுஸா இருக்கு. இப்போ எல்லா டீருமே கவுஸான்னு கேட்குறாங்க. எல்லா டீருமே எப்படி கவுஸாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்போ கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. சம் ஆஃப் த கவுஸ் ஆர் பியர். சம் ஆஃப் த கவுஸ். இப்போ பியர் இருந்தா இருக்குன்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம்? கவுஸ் போட்டோம்னா பீருக்குள்ளே தான் கவுஸ் வந்து அதுக்குள்ளே அனிமல் வருது. அப்போ சம் ஆஃப் த பீர்ஸ் என்னவா கவுஸ் என்னவா இருக்குது? பியராக இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 என்னவா இருக்குது? ஃபாலோவாக இருக்குது. 38வது கொஸ்டின். ஆல் கேட். எல்லா கேட்டுமே என்னது? பில்ஸ். ஆல் சாக்ஸ் ஆர் டோல். நோ சாக்ஸ் ஆர் பில்ஸ். இங்கே ஸ்நாக்ஸு. எல்லா ஸ்நாக்ஸுமே என்னவா இருக்குது? டோல்ஸாக இருக்குது. மறந்தாச்சா? பாருங்களேன், எல்லா கேட்டுமே என்னவா இருக்குது? பில்ஸாக இருக்குது. எல்லா ஸ்நாக்ஸுமே என்னவா இருக்குது? டோலாக இருக்குது. சம் பில்ஸும் ஸ்நாக் என்னவா இருக்குது? நோ கண்டிஷனில் இருக்குது. இப்போ கன்க்ளூஷனில் பார்த்தோம்னா சம் டோல்ஸ் ஆர் நாட் கேட். சம் டோல்ஸ் எங்கே இருக்குது? இதில் இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான் சம்மு. இந்த சம் என்ன இருக்குது? கேட்டோட நாட் கண்டிஷனில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், சம்மோட என்ன கண்டிஷனில் இருக்குது? நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ இது கரெக்டு. நோ பில்ஸ் ஆர் டோல். பில்ஸ்க்கும் டோலுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கா? ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம எதுவுமே போடக்கூடாது. அப்போ என்ன இருக்குது? கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் என்னது இதில் கரெக்டு. 39வது கொஸ்டின். ஆல் டேங்க்ஸ். எல்லா டேங்க்ஸும் என்னது? ஃபிக்ஸு. நோ ஈகிள்ஸ் ஆர் டேங்க். இங்கே என்னது? ஈகிள். சம் மியூக்ஸ் ஆர் ஈகிள்ஸ். இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம்னா சம் ஃபிக்ஸ் ஆர் நாட் கண்டிஷன் வித் ஈகிள். இந்த இருக்குது. இதில் சம்மு. ஃபிக்ஸில் சம்முனா டேங்கை நம்ம சொல்லலாம். இது நாட் கண்டிஷன். ஈகிளோட நாட் கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இருக்கிற நாட் கண்டிஷனில். அப்போ தப்பு. கரெக்டு. சம் மியூக்ஸ் ஆர் நாட் கண்டிஷன் வித் டேங்க்ஸ். சம்மு மியூக்ஸ் இதாக இருக்கு பாருங்க. இந்த சம்மு மியூக்ஸு டேங்க்ஸோட நாட் கண்டிஷனில் இருக்கா? ஆமாம், நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல இதான் சம் ஆஃப் த மியூக்ஸு. இது இதோட டேங்க்ஸோட என்ன இருக்குது? நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ கரெக்டு. அப்போ என்னது? போத் 1 and 2 என்னவா இருக்குது? ஃபாலோவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் எனக்கு இந்த வீடியோ போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.